நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்பைடர்மேன். முகமூடிய போட்டுக்கிட்டு கோழ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவனை பத்தி நியூயார்க்ல வாடுற ஒவ்வொருத்தரும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த ஜே ஜோனா ஜேம்சன் டெய்லி பியூகல் கம்யூனிகேஷனோட சிஇஓவா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நான் உன்னை விடவே மாட்டேன் ஸ்பைடர்மேன். எப்படி மூச்சு விடாம பேசுறீங்க? வாய் வலிக்கலையா மிஸ்டர் ஜோனா? என் வயசு பசங்களா இப்பதான் முழிச்சிருப்பாங்க. ஆனா நான் 10 பேரை பந்தாடிட்டு 11ஆவது ஆளை தேடி போயிட்டு இருக்கேன். அன்பு காட்டலனாலும் திட்டாம இருக்கலாம்ல. ஒவ்வொரு நாளும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு நீங்க பார்த்தாதான் தெரியும். வலையில தொங்கிட்டு போறதுலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அனுபவிச்சாதான் தெரியும். இந்த சூப்பர் ஹீரோ வேலை பாக்குறதும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. ஸ்கூல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு முன்னாடி மேய் அட்டிக்கு நான் கேக் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான மேரி ஜேன் கூடயும் ஹாரி கூடயும் நேரத்தை கழிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல போய் கொரட்டை விட்டு தூங்க வேண்டியதா. முதல்ல தாறுமாறா போயிட்டு இருக்கிற இந்த கார்ல இருந்து போலீஸை காப்பாத்தணும்.